வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தன்னை உணர்ந்து அந்நிலையிலேயே நிலைத்து வாழ்ந்த தனி கருணை வடிவான குருவை வணங்கி இன்றைய சிந்தனையை துவக்குகின்றோம். மனவளக்கலையின் தூண்களான 4 அங்கங்களை பற்றிய சிந்தனையை இன்று எடுத்துக்கொள்வோம். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். தெருவில் பெரியவங்க 2 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தருடைய கால் பட்டு மண் கட்டி ஒன்று உடைந்து போனது. இதை பார்த்தவர் அப்படி மயங்கி விழுந்துட்டார். ஏன் அப்படின்னு அவர் எழுப்பி அதுக்கப்புறம் கேட்கும் பொழுது சொல்றாங்க, அதாவது கால் பட்டு இந்த அழகிய மண் கட்டி உடைஞ்சு போனது, இயற்கை நிலை குலைந்து போனதே அப்படின்னு கவலைப்பட்டேன், மூர்ச்சையாயிட்டேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் அன்பின் எல்லை. இந்த கதையில வர உண்மையை உணர்ந்து நடப்புறவங்க தான் அறிவு விளங்கிய ஜீவன்கள். வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிராகவே மாறி போயிட்டாங்க. அதனாலதான் அவங்களும் வாடி போக முடிஞ்சது. ஸோ நாம செய்யற அன்பு இதுதாங்க கடவுள் வழிபாடு. யாருக்கும் எதுக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத அந்த விழிப்பு நிலை தாங்க இது. எந்த உயிரும் தான் கால் பட்டு மடிந்து விடக்கூடாது அப்படின்ற அந்த விழிப்புணர்வு. அகங்காரத்தோடு மேல் நோக்கி நடப்பாங்க. ஆனா மகான்கள் குருமார்கள் அப்படின்னு நாம பார்த்தோன்னே சொல்லிட முடியுங்க. அப்படியே அந்த பூமி கூட அதிராம ஒரு ஃப்ளவர் டச் மாதிரி ஒவ்வொரு அசைவும் இருக்கும். இவங்க தானே உண்மையான குரு அப்படின்னு தோணுங்க. நம்ம குரு கூட அப்படிதானே தன்னையே உள்நோக்கி அறிவால ஆராய்ந்து தாங்கிட்ட இருக்க அமைந்திருக்கிற அந்த உணர்ச்சி வயப்பட்ட குணங்களை எல்லாம் தெரிஞ்சு அதையெல்லாம் மாத்தி அமைத்து கொள்ள தகுந்த போதனை சாதனை முறைகள் தான் மனவளக்கலையில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டாலே வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் பெற்றுவிட முடியும் அப்படின்றதுதான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றத்தையும் கூர்ந்து நோக்கணும். ஒவ்வொருத்தரும் எதை விரும்புறோம்? உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சியான மனமும் வளமான வாழ்க்கையும் இனிமையான உறவுகளையும் தான் விரும்புறோம். எதிர்பார்க்கிற எல்லாமே எல்லா இயற்கை செல்வங்களும் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? ஒருத்தரும் கேட்டா இல்ல அப்படின்ற பதிலைத்தான் சொல்றாங்க. நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி ஏதும் உள்நுழையா, இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார், யார் தருவார்? மனம் உடல் ஆற்றல் நிலைக்கு இறங்கி உடலோடு இணைந்து செயல்படுற பொழுதுதான் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் பெற முடியும். இது தவத்தின் மூலமாக தான் நடக்கும். அப்படிதான் மனதை பக்குவப்படுத்தணும். எப்பொழுதும் தவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு அயராத விழிப்பு நிலை வேணும். அதற்கேற்ற பயிற்சி முறைகளை தான் நம்ம வாழ்க்கையில தினசரி பின்பற்றிட்டு வரோம். நிரந்தரமான இன்பங்களை சந்திக்கணும் அப்படின்னா எந்தெந்த நிலையில மனம் துன்பத்தை சந்திக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அந்த காரண காரியத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மெதுவா நம்மளை நாம விடுவிச்சுக்கிட்டே வரணும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எந்தெந்த உறவுகள்னால நமக்கு துன்பம் வருதோ அந்த துன்பங்களிலிருந்து உன்னை நீ விடுவித்து கொள்வாய் அப்படின்றது மிக எளிமையான சாமியம். இந்த சாமியம் நமக்கு தெரியாததல்ல. ஆனா வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வெற்றி நம் வாயிற்படியே தட்டும் அப்படின்றதுதான். மனம் அமைதியா இருக்கிற வரைக்கும் எந்த சிக்கலும் கிடையாதுங்க. மனம் வேகத்துல இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே அமைதி வராதுங்க. அதாவது எப்படி விளக்குடைய வெளிச்சத்துல இருள் அற்று போகுதோ, விளக்கு அணைஞ்ச உடனே இருள் சூழ்ந்துடுதோ, அந்த மாதிரி தான் அறிவு விழிப்பு நிலையில இருக்கிற வரைக்கும்
மனம் செயல்படுறது கிடையாது. மனம் எழுச்சி பெறும் பொழுது அந்த இடத்துல அறிவு வெளிப்படுறது கிடையாது. ஸோ இந்த 2 நிலையுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமைதியா இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்குவோம், புரிஞ்சுக்குவோம். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா கூட, அதாவது டென்ஷனா பேசினா கூட நம்மக்கிட்ட இருந்து என்ன இருக்காதுங்க, எந்த ஒரு அசைவுமே இருக்காது. மனசு அமைதியாவே இருக்கும். அப்போ என்ன அவங்களுக்கு தேவை, அந்த வார்த்தைகளை பார்க்க மாட்டோம், அந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கிற அந்த உள்ளத்தை பார்ப்போம். எந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ள தாக்கத்தினால அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்து, அவங்களுடைய தேவைகளை மதித்து கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இதுல இருக்கிற நல்லது கெட்டது புரிஞ்சு போயிடும். அப்போ நல்ல கருத்துக்கள்ல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் ஏத்துக்கொள்றதுக்கு தயாராகும். ஸோ இது தவறான கருத்து அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை எப்படி சொன்னா அவங்களுக்கு போய் உரைக்கும், அந்த வகையில அன்பு காட்டி அரவணைத்து தக்க சூழ்நிலையில குடும்பத்துல மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அவங்க பார்க்கப்படாத வகையில சுட்டி காட்டும் பொழுது, அன்பா அரவணைத்து நடக்கும் பொழுது அவங்களே திருத்திக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. மனசு அமைதியா இருக்கும் பொழுது மற்றவர் கருத்துக்களால வரக்கூடிய பிணக்குகள், இதனால வரக்கூடிய கடுமையான சொற்கள், சண்டை, சச்சரவு, உறவுல வர விரிசல் எல்லாமே தவிர்த்திட முடியுங்க. அப்போ இதன் விளைவா என்ன ஆகுங்க, மனசு அமைதியா இருக்கு சஞ்சலம் இல்லாம அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது உயர்ந்து கொண்டே வரும். அதன்படி என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே விரும்புவாங்க இவர்கிட்ட போனா எந்த பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கும் அப்படின்றது. அப்ப குடும்பத்துல, சமுதாயத்துல, தொழில் செய்யற இடங்கள்ல, எந்த இடமாக இருந்தாலும் அமைதி நிலையில இருக்கிற வரைக்கும் எந்த உறவும் கெட்டு போறது கிடையாதுங்க. அப்போ இந்த சிக்கல் நிறைந்த உறவுகளை தனக்கு நல்ல உறுதுணையாக மாத்திக்கணும் அப்படின்னா என்ன வேணுங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானம் வேணும், அவ்வளவுதான். இந்த நிதானத்தை கொடுக்கறது தான் தவம். சமுதாயத்துல நிறைய நிறைய சிக்கல்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அறியாமை தாங்க. எதை பத்தின அறியாமை அப்படின்னா, தான் யாரு அப்படின்றது தெரியாதது தான் அறியாமை. தான் யாரோ அதேதான் எல்லாமே அப்படின்ற தெரியாதது தான் அறியாமை. தெரிந்தும் அதன்படி வாழாதது மிக மிக அறியாமைங்க. அப்போ இது நம்ம தன்னிலை விளக்கம் நாம எல்லாருமே பெற்றுட்டோம். பிரம்மஞானம் அப்படின்னு குரு கொடுத்துட்டாங்க. அப்போ அதுல கொஞ்சமாவது நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வாழ்க்கை மிக அற்புதமானது, எனக்குன்னு மட்டும் வாழாது பிறருக்காகவும் வாழ்கின்ற அவங்க தான் இந்த பூமி உள்ள வரைக்கும் சரித்திரத்திலே நிற்பாங்கங்க. அதாவது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்கின்றார் வள்ளுவர். அது ஏதோ வாழ்றோம், ஏதோ போனோம் அப்படின்னு கிடையாதுங்க. இது என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கைக்கு என்ன இருக்கு, இந்த வாழ்க்கை எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிந்திக்காத வரைக்கும் அதுல மேன்மை அடைய முடியாது. பதவி, பொருள், புகழ், செல்வாக்கு அப்படின்னு மனித மனம் அதுல அமிழ்ந்து புண்ணாகி போயிடுதுங்க. புலனின்பம் தேவைதான், ஆனா அதிலே மூழ்கி கிடக்கிறதுக்காக நாம வரலைங்க. பதவி நம்முடைய திறமைக்கும் அறிவுக்கும் சமுதாய தேவைக்கும் இறைவன் கொடுக்கின்ற கொடை. அதுக்கு பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜீனியஸா இல்லாதவங்க எல்லாம் டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. அறிவு ரொம்ப இருக்கிற ஜீனியஸ், அறிவுள்ள ஜீனியஸ் எல்லாம் கீழே, அவங்களுக்கு கீழேயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா எதனால இப்படி அப்படின்னு யோசிக்கிறது உண்டுங்க. இதெல்லாம் முன்னோர்கள் செய்த கர்மா, புண்ணியம். அந்த புண்ணியத்திற்குரிய பலனாக இறைவன் இந்த பதவியை அவங்களுக்கு கொடுத்திருக்கானே தவிர்த்து இவங்களுடைய தகுதிக்காக இருக்காது அப்படின்றது தான், அதுக்காக கொடுக்கப்படலை அப்படின்றது தான். ஸோ அப்போ தலைமைன்னா என்னங்க, ஐ எம் அ ஹைலி ரெஸ்பான்சிபிள் பப்ளிக் சர்வெண்ட், நாட் ஹைலி ரெஸ்பெக்டபிள் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லலாம். தலைமை என்பது தொண்டர்களுக்கு சேவகனை தவிர தலைவன் தொண்டர்களை ஆள்பவன் கிடையாது. இந்த உண்மை தெரியாத காரணத்தினாலதான் பதவிக்கும் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் போட்டி போடுறாங்க. காசு கொடுத்தாச்சும் சில புகழை காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. உண்மையான பதவி உயர்வு அப்படின்றது அது ஆழமானதுங்க. இந்த மனம் அடைகிற நிறைவே இதுதான். இந்த உலகம் சாதிக்க முடியாதது. எந்த பதவியும் எந்த அந்தஸ்தையும் மனிதனால எட்ட முடியல
தன்னை அறிந்த ஞானம் எட்ட முடியாதது. அதுதான் உயர்ந்த பதவி. இந்த பதவியை அடையறதுக்கு மனிதன் முயற்சி செய்யணும். ஏன்னா மனிதன் அப்படின்றவன் மிக அற்புதமானவன். ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனசு, வளமான வாழ்க்கை, அற்புதமான குடும்பம், நல்ல குழந்தைகள், இனிமையான எதிர்காலம். இதை விட மனிதன் வேற என்னங்க இருக்கு சாதிக்கிறதுக்கு? ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னா இல்லை. ஸோ மனிதன் எந்த செயல் செய்தாலும் சரி, அந்த செயலுக்கான துல்லியமான விளைவு அப்படின்றது வந்தே தீரும். சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, காத்து கூட நம்ம மேல தேவையில்லாம அடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கை விதியை மதித்து வாழ்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை அற்புதமானது. அந்த விதியை நாம அலட்சியப்படுத்துகின்ற பொழுதுதான் விதி இவங்களை அலட்சியப்படுத்திடும். அப்போ இவங்க செய்யற எல்லா செயலுக்கும் தக்க விளைவை அவன் அறிஞ்சு செஞ்சாலும் சரி, அறியாம செஞ்சாலும் சரி, அந்த செயலுக்கான விளைவை துல்லியமா காலத்தினால கொடுத்துக்கிட்டே வருது. இதனால நாம சந்திக்கின்ற ஆரோக்கியமும் நோய்களும் வறுமையும் செல்வமும் மதிப்பும் அவமானமும் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எது தேவையா இருக்கு? நமக்கு நல்லது மட்டும்தானே தேவையா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கணும், வசதியா இருக்கணும், அங்கீகாரம் வேணும், மதிப்பு வேணும். ஆனா மாறி மாறி இல்ல வருது. நம்ம செயலை மாறி மாறி செய்யும் பொழுது விளைவும் எப்படி வருதுங்க? மாறி மாறி வருது. இயற்கை மாற்ற முடியாத விதி. அதை மதித்து வாழ்கின்ற அறிவு தான் மதியை தவிர, மதியை கொண்டு விதியை நிச்சயமா ஜெயிக்க முடியவே முடியாது அப்படின்றதுதான். அப்ப என்ன அப்படின்னா, 2 வேளையும் என்ன செய்யணுங்க? தவம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 2 வேளையும் தற்சோதனை செய்யணும் அப்படின்னு. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் எண்ணங்கள் வருதோ, காலத்தால என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த எண்ணம் வரும்போதே அது அகத்தாய்வு செஞ்சு நம்மளுக்கு கையில கொடுத்துரும். ஸோ இப்படி பழகணும். இதுல வந்து சமயத்துல தீங்கு விளைவிக்கலாம். நம்மளுடைய அந்த எண்ணம், சொல், செயல் மற்றவங்களுக்கு. இது நம்ம தியானம் செய்ய செய்ய மனதினுடைய இயக்க வேகம் குறையும். நுண்ணிய நிலை, திண்ணிய நிலையை அது அடையும். அங்கிருந்து தோன்றும் எண்ணங்கள் எல்லாமே சீக்கிரத்துல பலனை தரக்கூடியது. தற்சோதனை செய்யாத மனசுல தீய எண்ணங்களுடைய ஆளுமை அதிகமா இருக்கும். தியானத்தினால திண்ணிய நிலைக்கு வந்து மனிதன் தீய எண்ணங்கள் எண்ணுவானால் செயல் விளைவு துன்பத்தையே தரும். தியானம் எந்த அளவுக்கு ஏற்றுகின்றோமோ அதுபோல பன்மடங்கு முக்கியத்துவம் அகத்தாய்வுக்கும் கொடுக்கணுங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன். திண்ணியர்னா என்ன அப்படின்னா அந்த ஒடுக்கம். தியானம் செய்து செய்து அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா திண்ணியர் ஆயிடுவாங்க. நிறைய ஆற்றல் களமாக திகழ்வார்கள். அப்ப அவங்க அகத்தாய்வு செய்யாம இருந்தா, ஒரு பெரிய பலூன் எடுத்துக்கோங்க, ஒரு ஊசியில ஒரு ஓட்டை போடுங்க, அதுல இருக்கிற அந்த மொத்த காத்தும் அந்த குட்டி ஓட்டை வழியா வெளியும். அது மாதிரி தாங்க தவம் ஏற்றி ஏற்றி ஆற்றல் பெருகி இருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் இருந்தா அப்படின்னா சாதாரண மனிதனுக்கு வரதை விட பன்மடங்கு அதிகமான விளைவை சந்திக்க நேரிடும். அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி எல்லாம் செய்யணும், ஆனா கூடவே என்ன செய்யணுங்க? அகத்தாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு தான் அந்த ஆர்டர்ல தான் நம்மளுக்கு சாமிஜி அழகா ஃபார்முலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த திண்ணிய நிலையை தியானத்தால் பெற முடியும். முற்காலத்துல பார்த்தோம்னா ரிஷிமார்கள் வந்து எல்லாம் அவங்க சிஷ்யர்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல தீட்சையெல்லாம் கொடுக்க மாட்டாங்கங்க. ரொம்ப காலம் அவங்க குருகுலத்திலேயே தங்கி தொண்டாற்றுவாங்க, அவங்கள கண்காணிப்பாங்க. அவங்க பக்குவம் தெரிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு உபதேசமே கொடுக்கப்படும். மந்திர தியானம், குண்டலினி தியானம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேகமா, உலகம் போகும் வேகம் ரொம்ப ஃபாஸ்ட். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிற்சிகளை கூட கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. சுவாமிஜி அகத்தாய்வில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் அப்படின்னு தியானத்தையும் பயிற்சியும் அழகாக வச்சிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் இந்த முக்கியத்துவம் எதுக்கும் கொடுக்கணுங்க? தவம் ஏற்றணும், அதே சமயத்தில் அகத்தாய்வுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்களை செக் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா நிறைய எண்ணம் இருக்கும். அப்படின்னா அந்த ஈகோ, ஆணவம் வந்து அருகுணங்களாக தான், தனது அப்படின்னு இட்ல எஜெக்ட் காட் அவுட் ஆஃப் அஸ் அப்படின்வாங்க. இறைத்தன்மையை நம்மிலிருந்து வெளியேற்றி விடும். மிருகத்தன்மையை நமக்குள்ள ஏற்றி வைக்கக்கூடியது.
இந்த குணங்கள் தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு வரும். பொறாமையை தூண்டும். இவங்களை விட நாம முன்னுக்கு வரணும் அப்படின்ற தாக்கம், அந்த பேராசை வரும். அவங்க 1,00,00,000 பணம் கொடுத்து அவங்க பிள்ளைய டாக்டருக்கு சேர்த்துருக்குறாங்க. என் பையன் அவங்கள விட நல்லா படிப்பான், ஆனால் என்னால் அவ்வளோ பணம் கொடுக்க முடியலையே. இந்த சமுதாய கட்டமைப்பு இப்படி இருக்கே. அப்போ கோவமாக வரும், பொறாமை வரும். அப்போ இது தொடர்ந்து பேராசை. இப்படி இது நிறைவேறலையே, அது நிறைவேறலையே அப்படின்ற அந்த கோபம் கவலையா மாறும். ஒப்பீடு அப்படின்ற அந்த காரணத்தை வச்சு எத்தனை வகையான உணர்ச்சி வருது பாருங்க. பேராசை, சினம், சங்கடம், மனம் நொந்து மனநோயாக வரும். எல்லா நோய்க்கும் இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்கங்க சைக்கோசோமேட்டிக். மனசு தான் முக்கியமான காரணம். ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூடங்க ஒரு நாளில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா பெயினாக அப்படியே இறங்கும் நம்மளுடைய உடம்புல. சில பாகங்களில் பெயினா, சில உறுப்புகளில் அது வந்து காமிக்குங்க. அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே டாக்டர்ஸ் கேட்பாங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்களுக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உடலில் தெரியுங்க. அப்போ நினைத்ததை நிறைவேற்றலை அப்படின்னா அது தோல்வி. ஸோ வாழ்க்கை துன்பமாக மாறி போகுது. ஒருத்தரும் யூனிக் அண்ட் ஸ்பெஷல் தாங்க. பிறந்த எல்லாமே தனித்துவம் வாய்ந்தது. எல்லார்கிட்டையும் அது இருக்கு. அது கண்டுபிடிச்சி மேலே வரணும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது இறை கொடுத்த பிரசாதங்க. இன்னைக்கு பழைய சாதம் ஊறுகானாலும் பிரசாதம் தான். இன்னைக்கு புஃபே போய் 50 ஐட்டம் இன்னைக்கு எடுக்க முடிஞ்சுது, சாப்பிடக்கூடிய சூழல் அமைஞ்சுது, இல்லை ஒரு ஸ்டார் ஹோட்டல் போய் நம்ம சாப்பிடக்கூடிய சூழல் அமைந்தது அப்படின்னா கூட எல்லாமே அது வந்து இறை பிரசாதம் தாங்க. இதை அனுபவிச்சு இதை ஆராயும் பொழுது தான் நம்மளுக்கு புரியும். தற்சோதனை அவசியங்க. மனம் அமைதியாக இருக்க, வாழ்க்கையோடைய நோக்கம் ஈடேறணும்னா அது அமைதி நிலைக்கு போகணுங்க. இப்போ நம்ம அஃபர்மேஷனாக கூட இதை எடுத்துக்கலாம். சங்கல்பமாக எழுந்தும்போதே சொல்லிட்டு எழுந்துருங்களேன், இறைவா நான் இனி எந்த சூழ்நிலையிலும் யாரோடு என்னை ஒப்பிட்டு பொறாமப்படாம இருக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அப்போ இந்த காட்டு தீ மாதிரிங்க பொறாமை, பொறுக்க முடியாம அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றதே என்னதுங்க, அந்த எண்ணமே மோசமான குணம். வாழ்த்துங்க மனசார. அவங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்க தான் நீங்க அப்படின்னு நினைச்சு வாழ்த்துங்களேன். ஒரு வைர நெக்லஸ் வச்சிருக்காங்க அவங்க, உங்ககிட்ட இல்லை. அப்போ நீ தானே அவங்களா இருக்கா, நீ தானே இந்த வைர நெக்லஸாகவும் இருக்க. எல்லாமே இரையாற்றல் தானே. தூணிலும் துரும்பிலும் இருப்பவன் இறைவன் தானே. அதனால என்ன படுங்க, பொறாமப்படாம உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நல்ல சந்தோஷமா இரு. எனக்கு கிடைக்கும் பொழுது நானும் உன்ன மாதிரி தான் இருக்குவேன். இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு அந்த நிறைவை உங்களுக்குள்ள வளர்க்க வளர்க்க அது பிரபஞ்ச ஈர்ப்பு பிரகாரம் படி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருங்க. தேவையோ அப்படின்னு சொன்னேன் இந்த இடத்துல, நோ திஸ் பாயிண்ட். ஏன்னா நம்மளுடைய ஆசைக்கு இயற்கை கொடுக்க முடியாதுங்க. நம்ம தேவை எப்பொழுதும் நிறைவு செய்யப்படும். அப்போ சின்ன குழந்தையிலேருந்தே என்ன பண்ணுறாங்க, ஒப்பிட்டு ஒப்பிட்டு அந்த குழந்தைகளை வளர்க்குறோம். அப்போ அந்த வளர்ப்பு கூட எந்த அளவுக்கு விழிப்பு வேணும் பாருங்க. நீங்கள் நல்லா நம்ம அந்த குழந்தைங்களை வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுங்க ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறத நம்ம பார்க்க முடியும். சுவாமிஜி 1986-87 சொன்னாங்க, பெண்களுக்கெல்லாம் மனவளக்கலை யோகா கொடுத்துருங்க, காலேஜஸ்லாம் போய் கொடுங்க அப்படின்னு. அதாவது ஆவதும் அழிவதும் பெண்ணாலேன்னு ஒரு கூற்று இருக்கு. தாய்மை அப்படின்றது மிக முக்கியமானது. அது பாக்கியம், அது பொக்கிஷமான ஒரு பேரு பெண்களுக்கு. அப்போ அந்த பெண்கள் அந்த பெருமை அவங்களுக்கே தெரியாதுங்க. அது குழந்தை பிறக்கும் பொழுது எதுவுமே தெரியாது, அவ்வளோ இன்னசென்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போ எது ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, சிறுமை, புலன் இன்பங்கள், புற இன்பங்கள், புற ஈர்ப்பு தான் ஈர்த்து கொண்டு இருக்கும். அப்போ என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா பொசசிவ்னஸ் இருக்கும். தான் தனது என்னுடைய குழந்தை அப்படின்ற அந்த பொசசிவ்னஸ் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். 10 மாதம் சுமக்குறாங்க இல்லையா, 10 மாதமும் தாய் மனசுல தோன்ற எண்ணங்கள் எல்லாமே குழந்தைகிட்ட பதிவாகுங்க. சேய்க்கும் ஒரு தன்மை உருவாகி அதை கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது கருமையத்துல போய் அது வாங்கிக்கும். அப்போ அந்த தாய் ஓரளவுக்கு தூய்மை பெற்ற பின் கரு உருவானால்
அந்த வயிற்றில் வளரும் பொழுதே அது என்ன ஆகுங்க, கருவில் திருவுடைய குழந்தை உருவாகும். இதுக்கு தான் நம்ம கிட்ட காயகல்ப பயிற்சி எல்லாம் வச்சிருக்காங்கங்க. அந்த வித்து சக்தியை தூய்மை செய்து அதன் மூலமாக ஒரு குழந்தை தரிக்கும் பொழுது அது கருவில் திருவுடைய குழந்தையாக இயல்பாகவே அமைந்து போகும். ஆனா நடக்குது என்னங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, சச்சரவு, பிரச்சனை, பிணக்கு, கம்ப்யூட்டர் சிப்ல பதிகிற மாதிரி எல்லாமே குழந்தையுடைய கருமையத்துல எல்லாமே போய் உட்காந்துக்கும். திருமணத்துக்கு முன்பு அவங்க மனவளக்கலை யோகாவை கற்றிருந்தால் அது என்னங்க அப்படின்னா அதுக்கேற்ற அந்த ஒரு மேம்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லுவோம், வயசானவங்களுக்கு தானே யோகா அப்படின்னு. இல்லைங்க, வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் யோகாவை தவிர்த்து வாழ்க்கையை விட்டு ஓடுறதுக்கு யோகம் இல்லை. இந்த தெளிவு ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ 18 வயசு வரைக்கும் 17 வயசு வரைக்கும் தொழில் கல்வியை கத்துக்கிறாங்க. ஆனா எப்படி வாழணும்னு யாருங்க கத்து தராங்க? இன்னைக்கு படிச்சவங்க தானங்க, படிச்சவங்களால தானங்க நிறைய 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 தற்கொலைகள், பிரச்சனைகள், டிவோர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து கூட வாழ முடியறது இல்லை இன்னைக்கு சூழல். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேணுங்க அப்படின்னா அந்த அமைதியான சூழல் வேணும். முக்கியமா கருவுற்று இருக்கும் பொழுது அந்த சமநிலையில ஆனந்தமா அந்த பொண்ணு இருக்கணும். ஒரு பிள்ளைய ஒட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் பிள்ளைன்ற மருமக தாம் பிள்ளை அப்படின்றது தன்னுடைய பேரன் பேத்தி இவங்கெல்லாம் அந்த மாதிரி அந்த குழந்தைய வளர்க்கறது தான் சிறப்பு அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா. வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் முடிந்தால் திணை அளவும் நில்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க. பதிவுகள் தானே, இம்ப்ரின்ஸ் தானேங்க குழந்தைங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது வேணும். நல்ல இம்ப்ரின்ஸும் சேர்ந்தது தாங்க நம்ம சந்ததி. அப்போ அது நாமளும் துன்புற்று அந்த குழந்தைக்கு நம்ம துன்ப பதிவை கொடுத்தோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா தானும் துன்புற்று இந்த சமுதாயத்துக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும். அதனால என்ன அப்படின்னா ஸோ நல்லதே நினைச்சு நல்லதே செய்து அதன் மூலமாக மேம்பாடு அடைவது அப்படின்றது தான். இதுக்கு தான் சுவாமிஜி என்ன கொடுத்துருக்காங்க, தவம், அகத்தாய்வு சைட் பை சைடு கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இன்னைக்கு நாம எல்லாமே இன்னைக்கு இந்த நிகழ்வுல கூடி இருக்கிற அனைத்தும் பிரம்மஞானிகள், ஆல்மோஸ்ட் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மன்றத்து அன்பர்கள் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சான்றோர் பெருமக்கள் தான். எல்லாரையுமே வாழ்த்தி வணங்கி கொள்கின்றேன். ஸோ அப்போ நம்ம எல்லாமே எல்லாமே கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஆனாலும் எப்பயுமே மனசு அமைதியா இருக்குதா அப்படின்னா இல்லைங்க. ஏன் இன்னும் துன்பம் வருது, ஏன் கர்மா துரத்திக்கிட்டே இருக்குது ஒருத்தரை அப்படின்னா என்ன அப்படின்னா அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நம்மளுக்கு துன்பம் வருது அப்படின்னாலே அது நாம செய்ததோ அல்லது சந்ததி வழியாகவோ வருது. அப்போ யாருக்கோ துன்பம் கொடுக்கறத விட வாழ்க்கை துணைக்கே துன்பம் கொடுக்கறது தான் அதிகம்னு சொல்றாங்க. 3rd பர்சன் 4th பர்சன் எல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை தான். அப்ப அந்த மன உறவுல என்ன வேணும் அப்படின்னா இனிமை வேணும், தூய்மை வேணும். இதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நாம மன்றத்துக்கு போறோம் வரோம் தியானிக்கிறோம், நடுவுல என்ன நடக்குது, அன்பு வெளிப்படுகின்றதா அல்லது வெறுப்பா அப்படின்னு பார்க்கணும். நான் என் பிள்ளைங்க கிட்ட அன்பா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்க பிள்ளைங்க கிட்ட அன்பா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. உங்க சகோதரர் பிள்ளைகள் கிட்ட அதே அன்பு நிலைக்குதா, பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட அதே அன்பு நிலைக்குதான்னு பார்க்கணும். ஒரு ஸ்வீட், ஒரு சாக்லேட், ஃபாரின் சாக்லேட் வந்திருக்கு வீட்டுக்கு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குவாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைங்க வரும்பொழுது அது தானா அது ஃப்ரிட்ஜுக்குள்ள எங்கேயாவது போய் அப்படியே கன்சீல்ட் ஆயிடும். அப்போ என்ன, அப்போன்னா அந்த பார்வையில வித்தியாசம் இருக்கு அப்படின்றது தான். அந்த அன்பு இருந்தது எல்லார்கிட்டயும், அந்த தூய அன்பு இருந்தது அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த குணம் வந்துடும். கொடுத்து பார்க்கும் பொழுதுதான் கொடுக்குற கையும் வாங்குற கையும் எப்படி சந்தனமா இருந்தா மனம் வீசுமோ அந்த மாதிரி அந்த கொடுக்குற குணம் எவ்வளோ அற்புதமானது. இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம பிறந்து இருக்கிறதே மற்றவங்களுக்கு நன்மை செய்யதான் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்போ நாம பாத்தீங்கன்னா கர்மா பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது. சட்டுன்னு ஒருத்தர் மேல என்ன பண்றோம், நிறைய எதிர்பார்க்கிறோம், கிடைக்கல அப்படின்னா அப்படியே ஒரு வெறுப்பு வந்து அவங்கள ஒதுக்கிடுறோம். கிட்டா என வெட்டன மர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு ஒரு பேராசை, ஒரு பொறாமை, இதெல்லாம் எந்த பொருள் மேல எந்த ஒரு விஷயத்து மேல ஏற்பட்டாலும்
அதை என்ன பண்ணணுங்க, அந்த ஒரு நேர் நிலையில இருந்து அகத்தாய்வு செய்து தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல முடியுது. இப்போ எல்லாமே அதிர்வு தாங்க. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே அதிர்வு. சுத்தி இருக்கிறவங்க நல்லதோ கெட்டதோ 1% தாங்க நமக்கு செய்ய முடியும். அப்போ நமக்கு நாமே செய்யக்கூடிய தீங்கு நம்ம எண்ணம் சொல் செயலால் 90%ங்க. அப்ப பார்த்துக்கோங்க எப்படி நம்மள நாம டியூன் பண்ணிக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம விரும்புறப்ப தியானிக்கணும், அகத்தாய்வு செய்யணும்னா எங்கங்க நேரம் இருக்குது அப்படின்னு கேட்போம். எல்லாத்தையும் தள்ளி போடுவோம். ஆனா விரும்புற விஷயத்த உடனடியா செஞ்சிருவீங்க. விரும்பாத விஷயத்த மட்டும்தான் தள்ளி போடுவீங்க. அதாவது எதுக்கு நம்ம வாழ்க்கையில ப்ரியாரிட்டி குடுக்குறோம் அப்படின்றது தாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்க, சொந்தனக்காரங்க, நண்பர்கள்லாம் வராங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம், பலமுறை அப்படியே அப்படியே தலைய தூக்கி தூக்கி டைம் பார்ப்போம். எதை செய்ய விரும்புறோம் அப்படின்றது தாங்க. அப்போ அந்த விரும்புறோம் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க. அதை நோக்கி மட்டுமே உங்களுடைய பாதைகள், அந்த பயணமும் இருக்கட்டும். விரும்புறது ஒண்ணு, ஆனா நான் நடந்துக்கிறது ஆப்போசிட்டா அப்படின்னா, நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் அடையவே முடியாது. சரி. எப்பயுமே ஒண்ணு இருக்குங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மத்தவங்கள விட நான் எல்லாத்தையுமே சிறப்பா செய்வேன் அப்படின்றது. இது என்ன அப்படின்னா, அது ஒரு அகங்காரங்க. அத எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க. மத்தவங்க மகிழ்ச்சி, மத்தவங்க என்ன மாதிரியே செய்ய முடியாது அப்படின்றது எவ்வளவு ஆரோக்கியமற்ற ஒரு எண்ணம் இது. ஒரு சிக் ஃபீலுங்க. நான் தான் நல்லா செய்வேன்னா, அப்ப என்ன அர்த்தங்க? மத்தவங்க நல்லா செய்யலன்னு அர்த்தம். இதனால எனக்கு பெருமை அப்படின்றது. அது அப்படி எண்ணக்கூடாதுங்க. நான் நல்லா செய்வேன். நான் அழகா செய்வேன் அவ்வளோதான். ஸோ இது உள்ளார்ந்த தூண்டுதல். இது மத்தவங்க உன்ன மாதிரி செய்யல அப்படின்றது கிடையாது. மத்தவங்க சரியா செய்யல அப்படின்றதும் கிடையாது. அப்போ அப்படி நினைச்சோம்னா, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படின்னு அந்த உணர்ச்சி ஆணவத்துக்கு தாங்க இட்டு செல்லும். ஸோ செக் தேர். இந்த இடத்துல ஒரு செக் வச்சு நம்மள நாம திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வெற்றி தோல்வின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வெற்றி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கூட கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கோம். எல்லா கண்ட்ரீஸோடையும் வின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இது பிளேயர்ஸை கேட்டு பாருங்க. அவங்களோட ஒரே நோக்கம் என்னவா இருக்கும்? பால் போடுறவங்களுக்கு போடுற அந்த செகண்ட் மட்டுமே அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்குங்க. அடிக்கிறவங்களுக்கு அதை எப்படி அடிக்கணும் அப்படின்றது மட்டுமே இருக்கிறவங்க தாங்க வெற்றி பெறுவாங்க. நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வியா வந்துடும். எது நடந்தாலும் அதை உற்சாகமா ஆனந்தமா ஏத்துக்கிட்டு நான் தயார் அப்படின்னு சொன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது வெற்றி தாங்க. புகழ் வரணும் அப்படின்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு புகழ், அதாவது குழந்தையா இருக்கும் போதே இப்படிதான் வளர்த்தாங்க, நான் நல்லவன் அப்படின்னு. அந்த இதை ஊட்டி ஊட்டி தான் வளர்த்தாங்க அந்த எண்ணத்தை நமக்குள்ள. நான் பெரிய ஆள், நல்லா வரணும், நான் ரொம்ப அழகு, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்ல பதவியில இருக்கேன். இதெல்லாம் பெருமையான விஷயம். எந்த இடத்துல இந்த நான் 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 வருதோ, இது எப்ப தனியா பிரிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க என்ன வந்துருச்சுங்க, நான் அப்படின்ற அந்த அகங்காரம் வந்துருச்சு. ஸோ இதை தனியாக பிரிக்காமல் இருந்தாலே நான் நாமாக மாறணும். அப்படி கரையும் பொழுது தான் உண்மை ஒன்று விளங்குங்க. நான் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. பரிபூர்ண நானை தவிர்த்து எல்லாமே மாயை தாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படின்றத ரொம்ப சீரியஸாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே என்ன தெரியுமா, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பாப்அப்ஸ் வருது பாருங்க, நோட்டிஃபிகேஷன் பாப்அப்ஸ், அந்த மாதிரி தாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பாப்அப் ஆகிட்டு அது அப்படியே காணாமல் போயிடும். அந்த மாதிரி தான் இந்த பிளானட்ல நாம் வெறும் பாப்அப் தான். ஒரு நீர்க்குமிழி மாதிரிங்க நம்மளுடைய வாழ்க்கை. ஒரு 2 செகண்ட் அப்படியே பாப் அவுட் ஆகிட்டு அப்படியே காணாமல் போகிற மாதிரி தான் இந்த பூமியில் கோடிக்கணக்கான பேர் வந்துட்டும் போயிட்டு இருக்காங்க. சாமிஜி சொல்லுவாங்க, கட்டடம் கட்டின எல்லாரும் மண்ணாய் போயிட்டாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நாள் நம்ம இருந்த இடமே காணாம போயிடும். இவ்வளவுதாங்க இந்த வாழ்க்கை. இதுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும்? இதை லேசா எடுத்துக்கணும். இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு செகண்டையும் ரசிச்சு ரசிச்சு வாழணும் அப்படின்றது தாங்க வாழ்க்கை. இதை நாம அனலைஸ் பண்ணி வாழ்றது தாங்க வாழ்க்கை அப்படின்றது. இறைவனாகிய நான் தூய்மையானவன். ஸோ வல்லமை தா இறைவா, தீய பதிவுகள் அற்று மேன்மையுற. ஐ எம் a renovated person. I should certify me. அதாவது
நான் எனக்கு கொடுக்குற அங்கீகாரம் தான் முழுமையானது, உறுதியானது, உண்மையானது. அது நானே எனக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் யாரை பிடிச்சிக்கணுங்க? குருவுடைய திருவடிகளை வணங்கி வணங்கி வாழ்த்தி வாழ வேணும் அப்படின்றது அப்படிதாங்க. எந்த அளவுக்கு நாம இந்த குணநலத்துல அகத்தாய்வு செய்து செய்து நம்மளுடைய தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன கலங்கங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு படிப்படியா அதை மாத்தி நம்மை திருத்தி கொண்டு உயர்ந்த நிலையை அடையணும். இந்த உணர்வுல அப்படியே உணர்ந்த வழியே திரும்ப திரும்ப உயர்ந்து அதுவாகவே மாறுவதுதான் சரியான ஆன்மீக வாழ்க்கை. இதுக்குதான் அகத்தாய்வு வேணும் அப்படின்றது. எந்த அளவுக்கு, அதாவது மனிதனுடைய உள்ளார்ந்த தன்மை இறைவன் அப்படின்றது. ஸோ அந்த தன்னுடைய செயல்கள் எல்லாத்துலேயுமே மனிதனுடைய குணம் தான் வெளிப்படும். ஸோ எல்லாமே சுத்த நெய்யினால் செய்யப்பட்ட இனிப்பு மாதிரி எல்லாமே சுத்த வெளியால் செய்யப்பட்டவர்கள் தானே நாம. அப்ப அந்த குணம் நலம் அப்படின்னா, நலம்னா என்னதுங்க? நன்மை. குணநலம் அப்படின்னா நன்மை அளிக்கக்கூடிய குணம். குணம் அப்படின்றது தனக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்க வேணும். மனிதன் கிட்ட தீய குணங்களே மலிந்து கிடக்கிறதுனால அதிலிருந்து விடுபட்டு உயர்ந்து நற்குணங்களை பெறுவது அப்படின்றது அவனுக்கு ஒரு புதிய பிறவியை எடுக்கிறதாகும். அதுதாங்க பேரு. அப்போ எப்பயுமே தன்னையே கவனிச்சு ஆழ்ந்த தவத்தில் ஆழும் பொழுதுதான் நிச்சயமா என்ன வரும் அப்படின்னா இதனால வரக்கூடிய எல்லாமே வரும். சரி, இப்போ அந்த குணநலன்ல நாம உயரணும்னா அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த குணநலத்துல உயர்ந்தாதான் முழுமை பேரு. அந்த பூஜ்யம் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பவும் வந்து சேர்றது தான் முழுமை. நம்முடைய ஆத்மா எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்தை சென்று அடைகிறது தாங்க ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது. இதுல வெற்றி பெறது தான் பாத்தீங்கன்னா முழுமை பேரு அப்படின்றது. ஆத்மாவுக்கும் நடக்கிறது தாங்க குரு சீடன் உறவு அப்படின்றது. அது எந்த பாராபட்சமும் இன்றி கலக்கக்கூடிய உறவு தான் இது. அத்தகைய உயர்ந்த உன்னத குருவை பெற்ற நாம உண்மையிலேயே பாக்கியசாலிகள் அப்படின்றதுதான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தவம் ஆழ்ந்து இயற்ற வேண்டும். இத்தகைய இந்த குணநலன்களை எல்லாம் பெறணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, வேத காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? அவங்க நினைச்சதை நடக்கணும் அப்படின்னா நம்ம ராவணர் எடுத்துக்குவோம். இதிகாசம் புராணங்கள்ல பிரகலாதனுடைய அப்பா இரண்ய கசபு அவங்களை எடுத்துப்போம். விஸ்வாமித்திரர் எடுத்துப்போம். பிரம்ம ரிஷி படுறதுக்காக பல ஆண்டு காலம் தவம் செஞ்சாங்க. இப்படிதான் நமக்கு தவம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதே எப்படிங்க? நம்ம சினிமால பார்த்தது தான் முக்கியமா. சில கதைகள்ல பெற்றோர்கள் மூலமாக கேட்டது. அதுக்கப்புறம் தான் சுவாமிஜி கிட்ட வரும்பொழுது தான் இதையெல்லாம் இந்த தவம் அப்படின்ற அந்த பேரே நமக்கு கிடைச்சது. தவம் இயற்றக்கூடிய அந்த பேரு. என்னிலே உள்ள ஒன்றை நான் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்ந்து கொள்ளக்கூடியதற்கு என்ன வேணுங்க அப்படின்னா தவம் வேணும். உண்மையான வழிபாடு அப்படின்னா அது தவத்தினாலேயே நிகழ்வது. துவம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல்லுங்க. நீ எதுவோ அதுவாகவே உன்னை உணர்த்துவது தவம். ஞானி அப்படின்வாங்க. ஞானி அப்படின்னா நானே பரம். ஞான் கூட்டல் நீ, அதாவது பேதம் அற்றவர்கள் ஞானிகள். நமக்குள் உள்ள ஒன்றை தமக்குள் உள்ள ஒன்றை தெரிந்து கொள்பவர் தான் ஞானி அப்படின்றது. இப்ப தவம் அதை தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா உருகுதல் அப்படின்ற பொருள். இப்போ தவக்கனல்ன்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். குண்டலினி அப்படின்றதுல நெருப்ப சொல்றது. இது எப்படி அந்த நெருப்பு உருகிற மாதிரி, நெருப்பு எதையுமே உருக்கிடுற மாதிரி ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பில்லா ஆனந்தம் ஆனந்தம் அப்படின்றது. தபஸ் அப்படின்னாலே அப்படியே கனிந்து கண்ணீர் மல்கி கசிந்து மனம் உருகணும், ஈரம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனை மனிதனாகவே வாழ வைக்கிறது எது அப்படின்னா அது தவம் தான்.
அப்ப இதுக்கு எல்லாமே என்ன வேணும் அப்படின்னா தவம் தான் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அன்பு கருணை ஒருத்தர்கிட்ட மலரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா தியானம் தான் வேணும். இப்போ ஒரு செங்கல் செய்வாங்க. அது செய்யும் பொழுது அந்த கம்பெனியோடைய பேரை வந்து அதில் பதிவு இடுவாங்க. அதுக்கு வந்து எப்போன்னா அந்த கல் ரெடி ஆகிட்ட பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த செங்கல் ஈரப்பதத்தில் இருக்கும் பொழுதே அதில் என்ன செய்யணுமோ அது எதை பதிவிடணுமோ அதை பதிவிட்டுருவாங்க. இப்போ ஒரு நகை கூட செய்யும் பொழுது பொற்கொள்ளர்கள் என்ன பண்ணுவாங்க, காப்பர் சேர்த்து அதை உருக்கின அந்த தங்கத்தை ஷேப்க்கு கொண்டு வருவாங்க. அது எந்த ஸ்டேஜில் கொண்டு வருவாங்க அப்படின்னா அந்த நெருப்பு சுட்டு இலகி இருக்கும். அந்த நேரத்தில் தான் அதை வந்து பிரேஸ்லெட்டா டாலரா எல்லாம் டிசைன் அழகாக அதை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மனம் உருகி இருக்கிற நேரத்தில் தான் அதுக்கு அந்த அன்பு கருணை இரக்கம் எல்லாத்தையுமே சொல்லித்தர வேணுங்க. சாமிஜி கூட இந்த இரண்டொழுக்க பண்பாடு தவத்துடைய முடிவில் வச்சாங்க. உலக அமைதி வேண்டும் அப்படின்றது தான் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் இலக்கு. அதற்கு முக்கியமான அந்த தன்னுடைய அமைதி தான் உலக அமைதியாக மலரும். அதற்கு எது தேவையோ எல்லா சாரம் வேதங்களின் அத்துணை மகா வாக்கியங்களின் சாரத்தையும் சுவாமிஜி கொடுத்தாங்க ரெண்டொழுக்க பண்பாடா. இது எங்க வச்சாங்கங்க, தவத்துடைய முடிவுல வச்சாங்க. தபஸ் அப்படின்னா உருகுதல் அப்படின்னு அர்த்தம். தவசி புல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சமைக்கிறவங்கள சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதாவது நல்ல பக்குவப்படுத்தி ருசி சேர்த்து நமக்கு தராங்க பாருங்க, அவங்களதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அந்த வேகாததெல்லாம் பக்குவப்படுத்தி கொடுக்குறாங்களே தவசி பிள்ளை அப்படின்றது. இப்போ வந்து தியானம் அப்படின்னா தியானம் நல்லா செய்யுங்க. தியானத்தை மென்மேலும் செய்யுங்க. தியானத்துல நல்ல ஒரு சிந்தனையை எடுத்துக்கோங்க. சிந்தனையின் ஆழத்துல தியானத்தை செய்யுங்க. தியானத்தின் ஆழம்தான் அமைதியுடைய பிறப்பிடம், அமைதியுடைய இருப்பிடம், பேர் அமைதியின் பிறப்பிடம். அமைதியின் ஆழத்துலதான் பேரின்ப நிலையை காத்திருக்குது. மனித பிறவியின் நோக்கம் சூட்சமமே, மனித பிறவியின் அர்த்தமே ஆறாவது அறிவின் முழுமையே. இந்த பேரின்பைய நிலையை உணர்வதற்காக தான் மனிதனாகவே பரிமளித்துள்ளோம். இது மட்டும் தாங்க சாதனை அப்படின்றதே. ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாதனை புற சாதனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருப்தியிலிருந்து திருப்தி இன்மைக்கு போயிடும். ஆனா இதுதான் ஆழ்ந்த ஒரு அமைதியை மனதிற்கு கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல மட்டும்தாங்க முழுமையான அமைதியை இந்த மனம் பெற முடியும். தன்னை தன்னுடைய மனதை வெல்லக்கூடிய சாதனை தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாதனையே. இது புறத்தை செய்ய முடியாதுங்க. இது எல்லாமே அகத்துல செய்யக்கூடிய சாதனை தான். நம்மளுடைய அகத்துல நிகழக்கூடிய சாதனை தான். இது நிகழ்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அருள் தந்தைய ஒருத்தர் தரக்குறைவான தீய வார்த்தைகள்னால தகாத வார்த்தைகளால பேசிட்டே இருந்தாங்க. அப்போ இவர் பேசாம கேட்டுக்கிட்டே இருந்தார். திட்டினவர் போயிட்டார். அன்னை லோகாம்பாள் கேட்குறாங்க, என்னங்க இவங்க இவ்வளோ பேச்சு பேசுறாங்க, ஒரு வார்த்தை சொல்லலை நீங்க. அவர் சொன்னாரு, அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது இறைவன் என் கூட பேசிட்டு இருந்தாரு, நான் இறைவன் குரலுக்கு செவி சாய்த்து கொண்டிருந்தேம்மா அப்படின்னு சொல்றாரு. வாரியார் மிமிக்ரி பண்ணுவாங்க. அவர் கிண்டல் பண்ணி எவ்வளோ பேர் பேசுவாங்கங்க. அவர்கிட்ட கேட்பாங்களாம், ஏன் சாமி இந்த மாதிரி உங்களை கிண்டல் பண்றாங்களே அப்படின்னு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, சரிம்மா அது போதுமா அப்படின்னு சொல்வாராம் ஐயா. அப்போ இந்த மாதிரி மகான்களுடைய வாழ்க்கையில பரிபக்குவ நிலை அப்படின்றது அதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குங்க. அந்த பொறுமை காத்தல் அப்படின்னு அந்த உயர்ந்த குணம், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற குணம், உணர்வு நிலையில வாழ்ந்தல் அப்படின்றது எல்லாமே மனிதன் கூட தெய்வமாகலாம் அப்படின்ற அந்த கூற்றை மெய்ப்பித்தவர்கள் தான் மகான்கள். தவம்னா பாத்தீங்கன்னா பாடல்ல சொல்லுவாங்க, இரு இரு விழிகள் முக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் பொழுது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகம் முட்டும் அருவநிலையே ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் அப்படின்னு. எந்த
எதற்காக வந்தோம் அப்படின்ற, எப்படி வந்தோம், நாம யாரு, எல்லாத்துக்கும் பதிலாக இருப்பது தான் தவம் அப்படின்றது. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். இதுதான் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்களும் அமைதி பெறுமாம். அருகுணமும் சீராம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை ஒன்றதுங்க, ஒன்றி ஒன்றி அந்த அறிவை உயிரை ஒடுக்கி ஒடுக்கி அந்த மனசை ஒடுக்கி உயிர்ல வச்சு அந்த உயிரில இருந்து அது பரத்தோடு இணையும் பொழுது படிப்படியாக இந்த நிலைக்கு நாம போவோங்க. ஒரு சைக்கிள், ஒரு சமையல், ஒரு டெய்லரிங் எல்லாமே உடனே கத்துக்க முடியாது இல்லையா? அப்போ கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி நாம பல வருடங்களாக தவம் இயற்ற அது புறம் சென்ற மனம் அறிவை ஒன்று பழகுகின்றோம். வெளியே போயிட்டு இருந்த மனம் உள்ளே கொண்டு வந்து திருப்பி அதோட மூலத்தை பார்க்க வைக்கிறோம். அறிவிற்கு உறுதி வேண்டும். நன்கு தவம் செய்தா உறுதி வரும், கம்பீரம் வரும், நிதானம் வரும், கவலை காணாம போயிடும், பதட்டம் கோபம் இருக்காது, அமைதி வந்துடும், உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். உடல் வலிமை, உயிர் வலிமை, மன வலிமை, ஆன்ம வலிமை எல்லாத்துக்குமே இந்த அறிவுக்கு ஏற்படும் தவம் இயற்றுவதால். அப்போ நம்ம நாக்கு குறை பேசாது, நச்சரிக்காது. 5 புலன்களும் எது நன்மையே அதை தான் சொல்லும், அதை தான் உள்வாங்க ஆசைப்படும் அப்படின்றது. மனம் ஒரு பொக்கிஷங்க. அது ஒரு பொருளோடு நபரோடு தொடர்பு கொண்டால் அவங்க ரகசியத்தை எல்லாமே தெரிஞ்சு கொள்றோம் தெரியுமா? எவ்வளவு நேரம் தொடர்பு கொள்ளுமோ அவங்களுடைய ரகசியத்தை எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து நாம இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. புதுசா வாங்கும் பொழுது கத்துக்க முடியுதா அதை பத்தி? அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண எப்படி நம்ம அது என்ன ஆயிடுதுங்க, அதுக்குள்ள இருக்கிற எல்லா ரகசியத்தையும் அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குது. அப்போ என்ன அப்படின்னா, மனசுல குறை இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோடு எல்லாமே தொடர்பு கொள்ளுங்க, தன்னோடு தொடர்பு கொள்ளாது. இப்போ நல்ல விரிந்த ஆறாதான் மகான்களுக்குரியது. 60 கிலோமீட்டர் புத்தருக்கா இருந்தா, சுவாமிஜிக்கா இருந்தா, பொள்ளாச்சி வரும்பொழுதே சுவாமிஜியால் ஆட்கொண்ட உணர்வு நம்மளுக்கு ஏற்படும். அப்ப அந்த அந்த ஆறா மகான்களுடைய அந்த குண நல பேரு அந்த முழுமை பெற்றால் விரிந்து இருக்கும். இதுவே இந்த தீய குணங்களால் ஆட்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆறா இன்னும் சுருங்கி 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 அது அப்படியே உடம்போடு அப்படியே உள்ள இன்னும் இன்னும் அந்த காந்தம் விரிந்து இருக்கிற இந்த நமக்குலாம் ஒரு 2 அடி விரிந்திருந்தா அந்த 2 அடி கூட வெளியே வராம அப்படியே உள்ள ஒடுங்கும். ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா நோய்கள் எல்லாமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்றோம். மனசை எவ்வளவு தூய்மையா வச்சுக்கணும் பார்த்துக்கோங்க. உயிருடைய படற்கை நிலை தானே மனம். உயிர் வேறு மனம் வேறா? கடல் வேறு அலை வேறா? பூ வேறு மனம் வேறா? நெருப்பு வேறு வெளிச்சம் வேறா? உயிர் வேறு மனம் வேறா? தீட்சை கொடுத்த பின்னாடி நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மூலத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். உயிர்ல ஒடுங்கி 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 நம்மளுடைய ஆன்மாவை, அந்த ஆழ் மனதை பார்க்க முடியும். அத புறமனம் ஜீவாத்மா, அந்த ஆழ்மனமான பரமாத்மாவை பார்க்க முடியும். அப்போ இதை தடுக்கிறது எது அப்படின்னா நடுமனம். அதனால்தான் இதை நந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா அப்படின்னு அந்த டெல்டா போனாதான் அந்த ஆழ்மனம் சமாதி நிலை, அந்த முழுமை பெற்றை அடைய முடியும். ஆதிக்கு ஈக்குவலான ஆதியும் நாமும் ஒன்னா, அது ரொம்ப இயல்பா மலருமா. ஒரு குதிரையில பிரயாணிக்கும் பொழுது ஒரு காலை அந்த சேணத்துல வச்சுட்டு அடுத்த காலை தூக்கி போடுற நேரத்துல அந்த முழுமை பேரு அப்படின்ற அந்த முக்தி நிலை கூட சித்திக்கும்னு சொல்றாங்க மகான்கள். அப்போ அந்த ஒரு க்ஷணம் தான் முக்தி நிலை அப்படின்னா கூட அந்த க்ஷணத்துல அந்த க்ஷணம் வரைக்கும் எவ்வளவு முயற்சி, எந்த அளவுக்கு பயிற்சியில ஆழம் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது எல்லா புற உலக நாட்டங்களையும் விட்டு நம்ம ஆழ்ந்து போகும் பொழுது அதுதான்
பதஞ்சலி முனிவர் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா தியானம் அதுக்கப்புறம் சமாதி அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எதை நோக்கி தியானிக்கின்றோமோ அதுவாகவே மாறி விடுவது அப்படின்றது தான் பார்த்தோம்னா சமாதி நிலை. அப்ப ஆன்மாவை பார்க்கும் மனம் ஆன்மாவாகவே மாறி விடுகின்றது, பிரம்மமாகவே மாறி நிற்கின்றது அப்படின்றது தான் இந்த இடத்துல உண்மை. அப்போ இந்த அளவுக்கு நாம ஆழ்ந்து போறோம். அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும், இகத்துறவு அத்துணையும் இனிமை நல்கும், எப்பொழுதும் மன அமைதி இயல்பாகும், மிக தெளிவு உண்மையுமாம், இந்த உண்மை மீறி எழும் பழவினையில் மறைந்து நிற்கும் தொகுத்துணர்வாம், விரிந்த மனத்தொடர் முயற்சி சுயநிலையாம் மெய்ப்பொருளாய் தன்னை தேரும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அகத்தவம் செய்து அறநெறி காத்து இந்த வேண்டாத பதவிகளை எல்லாம் போக்கும் பொழுதுதான் நமக்குள்ள அந்த இனிமை வரும். இந்த விரிந்த நிலையிலேயே மனம் நிற்கும் பொழுதுதான் அந்த ஆன்மாவான அந்த சுய நிலையையே அந்த மெய்ப்பொருளையே நாம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு பாடல்ங்க இது. அப்போ மனம் உள்நோக்கி பிரயாணிக்கும் பொழுதுதான் இதெல்லாம் தானாகவே நடக்கும். அகத்தவத்தால் பொருள் கண்டு அதோடைய உண்மை பெயரை உணர்ந்துட்டால் என்ன வருது, மேலும் மேலும் நம்ம கிட்ட ஆழ்ந்து மேன்மையுற முடியும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அப்போ கடல் அமைதியா இருக்குங்க, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். அலை அப்படின்றது காற்றழுத்தத்தின் காரணமாக அந்த கடல் பகுதி முழுவதும் ஏற்படுகின்ற அந்த அழுத்தம் பூமி சுழல்ற வேகத்தோடு இணைந்து பிதுங்கும். அது நகர்ந்துகிட்டே கரையில மோதி திரும்பி கடலுக்குள்ள போகும். அந்த மாதிரி தாங்க வாழ்க்கை. இன்பம் துன்பம் அமைதி பேரின்பத்தால் நிரப்பப்பட்டது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றான். இப்போ மனவேகம் 13க்கு கீழே போகின்ற பொழுது அமைதியில ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள போய் இறுதியா அறிவோடு அறிவாக லயமாயிரும். இததான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு சொன்னாங்க. ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைந்து லயமாகி நிற்கின்ற நிறைபேற்று நிலை, இதுதான் வீடு பேரு. இந்த நிலையை மனம் அடைகின்ற பக்குவம் தான் பணிவு, கனிவு, துணிவு. இந்த நிலையில மனம் செயல்படுகின்ற பொழுது எண்ணம் சொல் செயல் யாவுமே நன்மை தரத்தக்கதாக அமையும். அந்த நன்மைகளை தன் குடும்பத்தோடு சமுதாயத்துக்கும் பகிர்ந்து அளிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றினா உலக வாழ்க்கையே ஆனந்தமான ஒரு அற்புதமான நிறைவான வாழ்க்கையாக அமையுங்க. அப்போ சிந்தனையில் ஆழ்ந்து மனத உணர்ச்சி வேகத்திலிருந்து படிப்படியா இறக்கி அமைதி நிலையில நிறுத்துறது தாங்க தியானம். இந்த தியான பயிற்சி தான் முழுமைக்கு இட்டு செல்லும் அப்படின்றது. அப்போ தவம் செய்வதால அன்பு கலந்த வார்த்தை வரும், குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக மாறும். தவம் செய்யாத பொழுது உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும். அவம் செய்வார் அவரெல்லாம் ஆசை வயப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாழ்றது அப்படின்றது மனமாக இருக்கிற வரைக்கும் சிக்கல் தீராதுங்க. வாழ்வே அறிவாக இருந்தா சிக்கலே வராது அப்படின்னு. மரத்துடைய வேரை அறுத்தா இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகும், மனதின் வேரை அறுத்தால் எண்ணங்கள் அற்று போகும். மனதின் வேரை அறுப்பது தான் தவம். குணம் 3 வகைகளாக சொல்றாங்க. இதை அறிந்து இந்த சத்வ ரஜஸ் தமஸ் இந்த குணத்தை எல்லாம் கடந்து சத்வ குணத்திலேயே லயமாகி அந்த சத்துவ குணத்திலிருந்தும் நிர்குணத்தை அடைந்துட்டா குணமற்ற நிலை, குணாதீத நிலை. மனதை பக்குவப்படுத்தி லயப்படுத்தி அந்த நிலைக்கு இட்டு செல்றது தான் பார்த்தீங்கன்னா மனவளக்கலை அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, மனவளக்கலை அப்படின்றது இந்த உலகுக்கு ஒரு மகா பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். தீட்சை எடுத்து தியானம் இதை தொடர் முயற்சியினால இன்னும் 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 நாம மேன்மையை நோக்கி அழைத்து செல்வது தான் முழுமை பேரு அப்படின்றது. ஸோ நாம எல்லா விதமாக நம்மளுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் எது தீர்வு அப்படின்னா, the remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. எதுவாக இருந்தாலும் சரி, உடல் நோயாக இருந்தாலும்
வாழ்க்கை சிக்கலா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்வு இதுதாங்க. ஸோ மனதை தாண்டி அறிவை சார்ந்த வாழ்க்கையை தான் விரும்புகிறோம். தவம் செய்யல, அகத்தாய்வு செய்யல, குணநல பேறு அடைந்தால் மட்டுமே இது எல்லாமே சாத்தியம் அப்படின்றது தான். அப்போ அந்த உணர்ச்சி நிலை அப்படின்றதுல இருந்தெல்லாம் நம்ம எந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா உணர்வு நிலைக்கு போகணும். அப்போ நம்ம கிட்ட அன்பும் கருணையும் பொங்குங்க. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னுங்க. அப்துல் கலாமை சின்ன வயசுல நிறைய கதைகள் சொல்லி சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் வளர்ப்பாங்க. இது அவருடைய சுயசரிதை அக்னி சிறகுகள் அப்படின்ற புத்தகத்துல வந்த கதைங்க. அதாவது அதுல அந்த கதையில ஒருத்தர், அவர் பேர் அபுபென் ஆடம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அபுபென் ஆடம் வந்து அவரு தூங்குறாரு. அவருடைய தூக்கத்துல அவருக்கு ஒரு காட்சி தெரியுது. நைட் ஒரு 12 மணி இருக்கும். அவர் வீதியில நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு தேவதை அழகா அப்படியே கோல்டன் கலர்ல ஒரு தேவதை தகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வராங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு தங்க புத்தகம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்போ அதை வந்து கேட்குறாரு அவர்கிட்ட போய், இது என்ன இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு. ஓ, இந்த புக்கா? இதுல யாருக்கெல்லாம் கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அவங்க பேர் இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் அப்படியே ரொம்ப ஆவலா பாக்குறாரு. என் பேர் இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. அப்போ உன் பேர் இதுல இல்ல அப்படின்னு அந்த தேவதை சொல்லுது. உடனே அவருக்கு அப்படியே தளர்ச்சியா சோர்வா வந்தது. உடனே எட்டி நடக்க போறாரு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்பி சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்கோ, யார் துன்பப்படுறது தெரிஞ்சாலும் முதல் ஆளா அந்த துன்பத்தை துடைக்க நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திருப்பி மறுநாள் தூங்குறாரு. தூங்கும் பொழுது அபுபென் ஆடம்க்கு கனவு வருது. அது என்ன அப்படின்னா, திருப்பியும் அந்த தேவதை தங்க புக்கை எடுத்துட்டு வருது. இப்ப அவருக்கு அதை பத்தி எந்த ஒரு ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவர் பேசாம அந்த இடத்துல இருந்து அவங்கள நோக்கி நகராம அதுக்கு மாற்று பாதையில போறார். அப்போ கேக்குறாங்க தேவதை, ஏன் போற அபுபென் ஆடம்? இது வேற புத்தகம். நேத்திக்கு இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கடவுளை பிடிக்குமோ அவங்க பேரெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல உள்ளவங்க யாரையெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமோ அவங்க பேர் இந்த புக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபுபென் ஆடம் அமைதியா இருக்கார். உன் பேர் தான் இதுல முதல்ல இருக்கு அப்படின்னு. இந்த கதையோடைய நீதி, நமக்கு கடவுளை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கடவுளுக்கு நம்மை பிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த கதைக்கான ஒரு விளக்கமாக பெற்றோர்களிடமிருந்து பெற்றார் கலாம் ஐயா அவர்கள். அப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கு நல்லா பிரதமரை தெரியும் அப்படின்னுன்றது அது ஒரு வாக்கியம்தான். ஆனா பிரதமருக்கு நம்மளுக்கு தெரியுமா? அது மாதிரிதான் மனிதன் துன்பப்படும் பொழுது நம்மால் என்ற உதவிகளை செய்து அந்த துன்பத்தை போக்கும் பொழுது அப்பொழுதுதான் அந்த கடவுளுடைய அருளுக்கு நீ பாத்திரமாகி விடுவாய். பசுமரத்து ஆணி சிறு விதை போட்டு விரட்சமா வளர்ந்த மாதிரி கலாம் ஐயா மனசுல இந்த பெற்றோர்கள் போட்ட அந்த விதை இன்னைக்கு ஒரு உணர்வு, ஒரு தலைவராக அவர் எவ்வளவு தொண்டாற்றி இருந்திருக்காங்க இந்த மனித சமுதாயத்துக்கு. அப்போ இந்த ஆழ்மன வந்து எப்பயுமே ராத்திரியில அந்த தூக்கம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆழ்மனம் நல்ல விழிப்புக்கு வரும். அப்போ இந்த கதை கேட்கும் பொழுது கூட இந்த ஆழ்மன பதிவுகள் எல்லாம் அந்த பதிவுகள் எல்லாம் ஆழ்மனத்துக்கு போய் உக்காந்துக்கும். அவர் எவ்வளோ ஒரு அன்பான ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மா அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த வகையில் இந்த ஒரு பொன்னான நல்ல வாய்ப்பை எமக்கு அளித்த இயற்கையையும் குருவையும் வணங்கி உலக சமுதாய சேவா சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, நாம் குடும்பத்தார் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று இயற்கையோடு குருவோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை
உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.